எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலத்தை வழங்குவதற்காக சனி பகவான் வருகிறார். சனி பகவான் சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு பயம் வருகிறது. பாத்தீங்களா? ரிஷபராசிக்காரர்கள் பயப்படவே வேணாங்க. ரிஷபராசிக்காரங்க பயப்படவே வேணாம். இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராது. சனி பகவானுடைய குணம் என்னன்னா, ரிஷபராசிக்காரர்களை போட்டு எடுக்கிறது அவருடைய குணம் தான். நான் மறுக்கலை. ஏன்? ரிஷபராசிக்கு பாதகாதிபதி சனி பகவான். அப்ப போட்டு எடுப்பாருங்கிறீங்களே, நல்லது நடக்கும்ங்கிறீங்களே, என்னங்கய்யா அர்த்தம் அப்படின்னா, ரிஷபராசிக்கு பாதகாதிபதியும் சனி பகவான் தான், பாக்கியாதிபதியும் சனி பகவான் தாங்க. இந்த வித்தியாசத்தை தாங்க புரிஞ்சுக்கிடணும். ரிஷபராசிக்கு பாக்கியாதிபதியும் சனி பகவான் தான். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு பாதகம் செய்யாம நம்ம இருந்துகிட்டா போதும். இந்த 2.5 ஆண்டு காலம் இப்ப கும்பராசிக்கு மீன ராசிக்குள்ள சனி பகவான் வந்திருக்காரு. மார்ச் மாசம் 6ஆம் தேதியிலிருந்து 2.5 ஆண்டு காலம் என்று திருநள்ளாறு பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகிறது. திருநள்ளாறு சனி பயிற்சிப்படி இதிலிருந்து 2.5 ஆண்டுகள் அவருக்கு இருக்க போறார். மீன ராசியில் இருக்க போறார். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு கெடுதல் வரக்கூடாதுன்னா, யாருக்கும் பாதகம் செய்யக்கூடாது. பாதகம்னா என்னங்க? அடுத்தவனை திட்டம் போட்டு கொடுக்கறதுங்க. அடுத்தவன் நல்லா இருந்தா பிடிக்காது. சில பேருக்கு வைத்த வரி வரும். நீங்க எப்படியா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நீ சொல்லி பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னாலே உடம்பெல்லாம் விளக்கும், என்னமோ பண்ணும், காய்ச்சல் வரும், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை வரும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும். இது என்ன காரணம்? நீங்க நல்லா இருக்கேன்னு யார்கிட்ட சொன்னீங்களோ அவங்க வைத்த வரி வந்தவன் அர்த்தம்.